வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் ஜோகராஜா. நேர்களே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமை ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் அவதானிப்பாளராகவும் பன்முகத்தன்மை கொண்ட திரு கோபிரத்னம் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். பாருங்கள். வணக்கம் திரு கோபி அவர்களே. வணக்கம் குகன். வணக்கம் நேர்களே. வணக்கம். ஒரு இக்கட்டான அரசியல் சூழலிலே திரு கோபிரத்னம் அவர்களே, தமிழ் தேசிய பேரவை தமிழகம் சென்றிருக்கிறது. தமிழகம் சென்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உத்தியோகபூர்வமாக அவருடைய செயலகத்திலே வைத்து சந்திப்பு செய்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அதேபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய இணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்திப்போம் என்று ஆரம்பத்திலே அவர்கள் தெரிவித்த ஒரு விடயமும் இருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நேற்று வெளிவந்திருந்த திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த தமிழக அரச செயலகத்து வாசலில் வைத்து அவர் முதல்வரை சந்தித்ததன் பின் கொடுத்த பத்திரிகையாளர் பேட்டியிலே சில விடயங்களை குறிப்பிடுகிறார். அதையும் விடுத்து நியூஸ் 18 என்கின்ற தொலைக்காட்சி ஊடகத்திற்கும் அவர் ஒரு அரை மணி நேர செவ்வியை வழங்கியிருந்தார். இந்த இரண்டு செவ்விகளிலும் பல விடயங்களை அவர் சொல்லுகின்றார். முக்கியமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு உரிமைகளை வழங்கக்கூடியது என்று சொல்லி இந்தியா கொண்டு வந்த 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்த பலனும் இருக்கவில்லை. இலங்கையினுடைய அடிப்படை அரசியல் சட்டத்தினூடாக 13வது திருத்தச் சட்டத்தினூடாக கூட அதிகார பகிர்வை செய்ய முடியாது என்பதே இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி 38 வருடங்களாக இந்த விடயம் இப்படியே கிடப்பில் இருக்கிறது. அது அடுத்த கட்டத்திற்கு நகராத வேளையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக ஒரு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு ஒன்றுக்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதுவும் மத்திய அரசு இலங்கை தொடர்பான, குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தொடர்பான தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்வதற்கான அழுத்தங்களை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான விடயமும் அங்கே கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வரோடு என்ன பேசினோம் என்பதை அவர் செய்தியாளர் மாநாட்டிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையிலே தமிழக முதல்வரோடு என்ன பேசினோம், அவருக்கு என்ன மனு கொடுக்கப்பட்டது என்பதும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த சந்திப்பு இன்றைய காலகட்டத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை திரு கோபிரத்னம் அவர்கள் உங்களுடைய ஊடக பரப்பில் இருந்து, உங்களோட ஊடக பார்வையினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. சொல்லுங்க. ஈழத்தமிழ் மக்களுக்கு, உலகத்தமிழ் மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கக்கூடிய சக்தி என்பது தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் 70 மில்லியன் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஜெர்மன் நாட்டினுடைய சனத்தொகை எண்ணிக்கையிலே அங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் நீண்ட காலமாக தொடர்பாளர்கள் இருந்து வருகிறோம். தமிழ் மக்கள் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, அமைப்புகள் ரீதியாகவும் சரி, அவர்களோடு தொடர்பாளர்கள் இருந்து வருகின்றோம். ஆனால் தாயகத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடன் பேசுவது என்பது மிகவும் அவசியமானது. ஆனால் 70 மில்லியன் தமிழ் மக்களையும் ஒன்று சேர அல்லது குழுக்களாக கூட சந்திக்க முடியாத நடந்த சாத்தியமற்ற ஒரு விடயம். அதுக்கு பதிலாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்களை சந்தித்து உரையாட வேண்டிய ஒரு தேவை தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு இருக்கின்றது. இது நாள் வரையும் அது முறையாக நடைபெறவில்லை நினைக்கிறது. அதாவது விடுதலை புலிகள் இந்தியாவில் இருந்து செயல்பட்ட காலத்திலே அவர்கள் எல்லா தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை இணைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவை இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் அவசியமானது. உண்மையிலேயே இந்த தூதுக்குழுவிலே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்திருந்தால், அல்லது தமிழ் தேசிய அரசியலே ஈடுபடுகின்றோம் என்று கூறுகின்ற அனைத்து கட்சிகளும் இணைந்திருந்தால் அது சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அவ்வாறு ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு தெளிவூட்டலை செய்ய வேண்டியிருக்கிறது. அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்திருந்தால் சிறப்பு என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளிடையே கொள்கை ரீதியிலான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு தரப்பு
இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நீட்சியாக வந்திருக்கக்கூடிய 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படை கொடுக்கக்கூடிய மாகாண சபை முறைமையே எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக நாங்கள் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சி அவர்களோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பேரவையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 13வது திருத்தச் சட்டத்தினூடாக தமிழ் மக்களுக்கான முழுமையான அதிகார பகிர்வதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சமஷ்டி முறைமையினூடாகத்தான் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த இரண்டு அடிப்படையில் இரண்டு வேறுபாடு இருக்கக்கூடிய இரண்டு தரப்பு எவ்வாறு ஒன்றாக சேர்ந்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, அதுதான் நான் குறிப்பிடுறேன். அதாவது இந்த இந்த முரண்பாடுகளின் காரணமாகத்தான் அவர்களால் ஒன்று சேர ஒரு 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 தூதுக்குழுவாக செல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது என்பது. ஏதோ ஒரு காலத்திலேயாவது இந்த எல்லா தரப்பும் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்ற விடயங்களை ஏற்றுக்கொண்ட அரசியல் தரப்புகள் இன்றைக்கு அவர்கள் திசை மாறி போய் வேறுபாடு செயற்படுகின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் கட்சி பேதங்கள் இருக்கலாம், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு தடவையும் மேற்படுகின்ற முயற்சிகள் எல்லாம் தோற்று போன நிலைமையில்தான் இவ்வாறு நடந்திருக்கிறது. ஆனால் எது நடைபெறவில்லை என்பதை விட்டு அக்கறை கொள்வதை விட்டு எது நடைபெறுகின்றது என்ற விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச வேண்டும். ஆகவே இது தனித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ அல்லது வேறொரு சந்திக்கின்ற முயற்சி அல்ல. இது பரந்துபட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கார்கள். இன்றைய தினம் திராவிட கழகத்தைச் சேர்ந்த வீரமணி போன்ற மற்றும் அந்த கட்சியினுடைய முக்கியத்தவர்கள், அந்த இயக்கத்தினுடைய முக்கியத்தவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே தமிழ் தேசிய தரப்பாக அவர்களுக்கு ஒரு தெரிவு இருக்க முடியாது. இதை நேற்று நான் நினைக்கிறேன் நியூஸ் 18 அந்த செய்தி ஊடகத்துக்கு வழங்கிய செவியிலே கூட திரு கஜேந்திரகுமார் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே எந்த தரப்புடன் நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லை. அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு தான் அவர்கள் செயற்படுகிறார்கள். அதை வரவேற்கவும் முடியும். எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு சில தரப்புகள் மீது விமர்சனம் இருக்கலாம், காழ்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் தரப்பாக, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தரப்பாக அவ்வாறு செயல்பட முடியாது என்பதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த சந்திப்புகள் மிக முக்கியமானது. சந்திப்பில் பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவையும் முக்கியமான விடயங்களை தான் நான் பார்க்கிறேன். இல்லை, நிச்சயமாக. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஒரு தரப்போடு மட்டும் நாங்கள் சிநேகபூர்வமான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அரசியல் எங்களுக்கு அது முக்கியமல்ல. ஏனென்றால் போராட்ட காலத்திலே கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்டமைப்புகளோடும் தொடர்புகள் பேணப்பட்டன. இறுதி இனவழிப்பு நடந்து முடியும் வரை கூட அந்த உறவுகள் பேணப்பட்டன. அதில் இந்த மாற்று கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. ஆக இதிலிருந்து நாங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த உறவுகளை நாங்கள் குறுக்கிக் கொள்ள முடியாது. இன்று தமிழகம் சென்றிருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய பேரவை விமர்சிக்கப்படுகிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இங்கே அதை பற்றியும் நாங்கள் சிறிது பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த விமர்சனம் எங்கே இருந்து வருகிறது, ஏன் இவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கான ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. கடந்த காலங்களிலே தமிழக அரசியல் சக்திகளை சென்று சந்தித்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அந்த கூட்டமைப்பிலே பங்காளி கட்சிகளாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்களாக அந்த தரப்புகள் கடந்த காலங்களிலே தமிழகமோ அல்லது தமிழக தலைவர்களோடைய அல்லது இந்திய மத்திய அரசு தரப்புகளுடைய சந்திப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பேரவையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுவது உண்டு. இந்த பின்னணியிலே இன்று இவர்கள் தமிழ் தேசிய பேரவையாக அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தமிழகத்துக்கு சென்று இந்த தரப்புகளை சந்திப்பது என்பது கடந்த கால அடிப்படையில் விமர்சனத்துக்குள்ளாகிறது. இது சரியான விமர்சனமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. திரு கோபிரத்னம் அவர்கள், உங்களுடைய பார்வை. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அந்த ஒரு சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு
இலங்கை தீவிலே செயற்படுகின்ற இதர சிறுபான்மை தேசிய இனங்களினுடைய தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். மலையக மக்கள் தொடர்பாக நாளைக்கு அந்த 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 செய்தியாளர் கூட்டத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் மனோ கணேசன் போன்றவர்களையும் சந்திப்பதை விடுத்து அங்கே இருக்கிற செயற்படுகின்ற இயக்கங்கள், மலையகத்தில் செயற்படுகின்ற இயக்கங்களை சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதற்கு திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தெளிவான பதில் ஒன்றை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோடு தான் நாங்கள் பேசுகிறோம். இதிலே யார் சரி யார் தவறு என்ற விடயங்கள் முக்கியமில்லை என்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே செயற்படுகின்ற அரசியல் கட்சிகள் தொடர்பாக எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே சில கருத்துக்கள் இருக்கலாம், சில தரப்புகள் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற வகையிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரோடு பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு. அதான் நான் பார்க்கலாம். அதனை அவர்கள் திறம்பட செய்திருக்கிறார்கள் நான் கூறுவேன். இல்லை, நிச்சயமாக எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே அல்லது அதற்கு முன்னதான காலப்பகுதியிலிருந்து தமிழகத்திற்கும் ஈழத்தமிழ் உறவுகளுக்குமான உறவு என்பது மிக நெருக்கமானது. ஆரம்ப காலங்களில் எங்களுடைய தேசிய தலைவர் கூட பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார், ஆரம்ப காலங்களிலே தங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்தது தமிழகம் என்பது. ஒரு பாடலே இருக்கிறது, அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி என்று பாடலே கூட இருக்கிறது. தமிழகத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட தேச விடுதலை பாடல். இந்த 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 விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கு சென்றோ அல்லது இந்திய தரப்போடோ பேச்சுவார்த்தை நடத்துவதை யாரும் விமர்சிப்பது இல்லை. அது தேவையில்லை, அப்படி நாங்கள் செய்யக்கூடாது என்று யாருமே சொல்லுவதில்லை. ஆனால் எந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன, எந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு அரசியல் தரப்புகள் முனைகின்றன என்பதை அடிப்படையில் அதை வைத்துத்தான் விமர்சனங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இந்த தரப்புகளை சந்திக்கிற பொழுது அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் அன்றைய காலகட்டத்தில் 88ஆம் ஆண்டு இந்த மாகாண சபை முறைமை அமல்படுத்தப்பட முயற்சித்த பொழுது அதை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் எதிர்த்தார்கள். அவருடைய பிரதிநிதிகளாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளும் அதை எதிர்த்தார்கள். இன்று 38 வருடங்களாக அது ஒரு எதிர்ப்பு நிலையிலே இருந்து வருகிறது. அந்த நிலையிலே மக்கள் இந்த காலத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்ததாக எங்களால் அதை சொல்ல முடியாது. ஆனால் 38 வருடங்களாக பிரயோசனம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயத்தை தொடர்ந்து அமல்படுத்துங்கள் என்று கேட்பதுதான் நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறதாக இருக்கிறதாக. நீங்கள் தமிழக தரப்போடையோ இந்திய தரப்போடையோ நீங்கள் பேசுவதில் யாரும் குறை சொல்ல முடியாது, அது தேவையானதும் கூட என்பதற்காகத்தான் நாங்கள் போராட்ட காலத்திலிருந்து வரலாறுகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் எதை பேசுகிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று இவர்கள் தமிழ் தேசிய பேரவை என்று முன்வைக்கக்கூடிய விடயங்கள் எந்த விதத்திலே வேறுபடுகின்றன? ஆமாம், தமிழ் தேசிய பேரவை சார்பாக கருத்து வெளியிட கஜேந்திரகுமார் 2-3 விடயங்களை மிக தெளிவாக விளக்கியிருந்தார். அதில் ஒன்று, இலங்கை இந்திய ஒப்பந்தம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது உருவாகிவிட்டது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு அந்த இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் ஒரு தனியான அடையாளம், தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இனமாக அவர்களுக்கு ஒரு வாழ்விடம், அதாவது தாயகம் இருக்கிற என்று அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் படி உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமை என்பது ஒற்றை ஆட்சியின் கீழ் உருவாக்கப்பட்டமையினால் அது செயற்பட முடியாமல் இருக்கின்றது. செயற்பட முடியாமல் இருக்கிற சட்ட ரீதியாக செயற்பட முடியாத சூழலிலே இருக்கின்றது. இல்லை, மாகாண சபை முறைமை செயற்பட முடியாதது என்பதை 3 முன்னாள் முதல்வர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாண சபையோட முதலமைச்சராக இருந்த திரு வரதராஜ பெருமாள், திரு விக்னேஸ்வரன் அவர்கள், சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான், இந்த 3 பேரும் சொல்லியிருக்கிறார்கள் மாகாண சபையை வைத்து ஒன்றுமே அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். சட்ட ரீதியாக எதனையும் செய்ய முடியாத சூழல் இருக்கிற ஒற்றையாட்சி முறையை மீறி அந்த சுயாட்சி கட்டமைப்புன்னு கூறப்படுகிற மாகாண சபையினால் எந்த வித செயற்பாடுகளையும் செய்ய முடியாது. 32 வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அவ்வாறு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை திரும்ப திரும்ப நாங்கள் 13வது திருத்த சட்ட மூலத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறது கேட்பதிலே எந்த அர்த்தம் இல்லை. என்றால் மீளவும் ஒற்றையாட்சி முறைக்கு கீழேதான் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த வரைமுறைகள், விளிம்புகள், அந்த விளிம்பு நிலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டவாறுதான் இருக்கின்றது. அதை மீறி நீங்கள் செயற்பட முடியாதா, செயற்பட்டால் சட்டவிரோதமாக கருதப்படுகின்றன. அதனைத்தான்
திரு கஜேந்திரகுமார் தெளிவாக்குகின்றார். இது சமஷ்டி முறையிலே அந்த மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டிருந்தால், அதாவது கூட்டாட்சி முறையிலே கொண்டு வரப்பட்டிருந்தால் எங்களுக்கு செயற்படுகின்ற ஒரு தளம் உருவாகும். ஆகவேதான் நாங்கள் இந்த ஒற்றை ஆட்சி முறையை நிராகரிக்கின்றோம். ஒரு கூட்டாட்சி முறையிலே இந்த மாகாண சபைகள், வடக்கு கிழக்கு இந்த மாகாண சபை முறைமை இருக்குமா இருந்தால் எங்களுக்கு செயற்படுகின்ற தளம் சிலவற்றை ஆக்கப்பூர்வமாக செயற்படுத்த முடியும். சுயாட்சி கட்டமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி செயற்படுத்த முடியும் என்பதை தெளிவாக கூறுகிறார். இந்த இடத்திலே தான் அவருக்கும் மற்றவருக்கும் இடையிலே வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு சிலர் இன்றைக்கு கஜேந்திரகுமார் புதிதாக இந்த இந்த இலங்கை ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறார் என்று கருதக்கூடும். ஆனால் அவர் யாழ்ப்பாணத்திலும் சரி, கொழும்பிலும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளும் சரி இந்த விடயத்தை மிக தெளிவாக முன்பும் விளக்கி இருக்கின்றார். அவர் புதிதாக ஒன்றை செய்ய கூறவில்லை. இன்னும் கவனிக்க வேண்டும், பல அமைப்புகளும் தமிழ்நாட்டிலோ அல்லது டெல்லியிலேயோ பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவரை புதிதாக கருத்துக்களை வெளியிடுவார்கள், முன்பிருந்த நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவார்கள். அவ்வாறு இதனையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கொண்டிருக்கவில்லை என்பதை நாங்கள் முதலிலே கவனத்தில் எடுத்து அந்த விடயத்தை அவ்வாறு பார்க்க வேண்டும். அதை விட்டு இவர்களும் இந்தியாவுக்கு சென்றார்கள், அவர்களும் இந்தியாவுக்கு சென்று ஒரு பயணத்தை 2 பேரும் படித்தாகன்றதை மட்டும் தொடர்படுத்தி பார்ப்பதிலே இந்த அர்த்தமும் இல்லை. இது மிகவும் வேறுபட்ட முறையான விடயம். அன்றைக்கு அந்த முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வெளியாலே நடந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் அதனை தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் தமிழ் இல்லாத கைவிட்டு விடுகிறார்கள் கேட்கிறார்கள். அந்த விடயங்களை எல்லாம் அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இதற்கு மேல் ஏதாவது சின்ன விடயத்தை வைத்து குதர்க்கம் பேசுவார் என்பது வேறு விடயம். ஆனால் நாங்கள் அந்த அடிப்படைகளை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை, 2 தரப்புமே தமிழகம் சென்றிருக்கின்றார்கள், இந்தியா சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர் அங்கே போய் என்ன பேசுகின்றார்கள் என்பதுதான் விமர்சனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. இந்தியா செல்ல வேண்டாம், தமிழகம் செல்ல வேண்டாம் என்று யாரையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் வரலாற்று ரீதியாக தமிழகம் எங்களுக்கான ஒரு எப்படி சொல்ல, நாங்கள் தாய் தமிழகம் என்று சொல்லுவோமே, அதற்குள்ளே எல்லாம் அடங்கி போகிறது. ஆக நாங்கள் அங்கே எதற்காக போகின்றோம், என்ன பேசுகின்றோம், பேசியவற்றை நாங்கள் எங்களை பிரதிநிதிகளாக வாக்கு போட்டு தெரிந்துவிட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்றோமா இல்லையா என்ற விடயங்களிலே தான் முரண்பாடுகள் வருகின்றன. ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போகின்ற பொழுது அவர்கள் இந்த மாகாண சபை முறைமையும் 13ஆம் திருத்தச் சட்டத்தையும் அமல்படுத்துங்கள், அதற்குரிய அழுத்தங்களை இலங்கை அரசுகளுக்கு இங்கே கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் காலங்காலமாக 2009 பிறகு தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றார்கள். ஆனால் இவ்வாறான தரப்புகளோடு சந்தித்து என்ன பேசினோம் கொண்டோம் என்பதை அவர்கள் மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துவதில்லை. எழுந்தமானமாக ஒன்றின விடயங்களை சொல்லுவார்கள், ஆனால் எழுத்து மூலமாகவோ அல்லது ஒரு ஆவணமாகவோ அதை மக்களுடைய பார்வைக்கு முன்வைப்பதில்லை. ஆனால் இந்த இடத்திலே தான் தமிழ் தேசிய பேரவை வேறுபடுகிறது என்பது நீங்கள் உங்களுடைய பதிலூடாக நீங்கள் காட்டியிருந்தீர்கள். அதாவது அவர்கள் இந்த 13, அதாவது தோற்று போன அல்லது நிறைவேற்றப்பட முடியாதது என்று இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் 32 தடவைகள் சுட்டிக்காட்டிய அந்த 13வது திருத்தச் சட்டம், அதனூடாக வரக்கூடிய சிறிய சிறிய அதிகார பரவலாக்கங்கள் என்பன அவையெல்லாம் தோற்றுப்போன விடயங்கள் என்று 38 வருடங்களாக நிரூபிக்கப்பட்டதன் பின்பும் அவற்றிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்காமல் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு என்பதுதான் சாத்தியமாக இருக்கும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அதை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, தமிழ் தேசிய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இங்கே தான் 2 பகுதிக்கும் இடையான வேறுபாடுகள் இருக்கின்றன. விமர்சனங்களும் அந்த வேறுபாடுகளின் அடிப்படையில் வருகின்றன. யாரும் எங்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி யாரும் விமர்சிப்பதில்லை. அதையும் தாண்டி திரு கோபி அவர்களே, இந்த விடயத்திலே தமிழக அரசு எவ்வாறு மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க முடியும் அல்லது மத்திய அரசினுடைய ஈழத்தமிழர்கள் தொடர்பான வெளியுறவு கொள்கையில் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு கொடுக்க முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. அதனால் தந்தை பெரியார் காலத்திலிருந்து ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். பெரியாரிடம் தந்தை செல்வா அவர்கள் போய் எங்களுடைய பிரச்சனையை பேசிய பொழுது, நாங்களே அடிமைகளாக இருக்கிறோம், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாது என்று பெரியார் சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். அதே போலத்தான் 2009 காலப்பகுதியிலே தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களிடம் இந்த விடயங்கள் பேசப்பட்ட பொழுது அவரும் மத்திய அரசை தாண்டி ஒரு மாநில அரசால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கோணத்திலேயே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்தன. அவையெல்லாம் வரலாறு வெற்றி நாங்கள் மீண்டும் முட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசுக்கான அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வெளியுறவு கொள்கை தொடர்பான விடயங்களிலே மாநில அரசு சொந்தமாக முடிவெடுக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே தமிழக அரசு
இந்த விடயத்திலே தமிழ் தேசிய பேரவை என்று வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள் மிக முக்கியமான வேண்டுகோள். அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு என்பதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற அந்த விடயத்தை எவ்வாறு தமிழக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்த முடியும் என்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது சர்வதேச ஒப்பந்தம். அது ஏற்கனவே 38 ஆண்டுகளுக்கு முதல் செய்தாகிவிட்டது. அதிலே மாற்றம் கொண்டு வர முடியுமா என்பது, ஒரு சர்வதேச சட்டத்தை எவ்வாறு மாற்றுவது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்கின்ற விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றி பேசலாம் திரு கோபி அவர்களே. நாங்கள் இந்த விடத்தை மிக ஆழமாக பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி பெரியார் அவர்களுடைய காலத்தில் நடந்த விடயங்களையும், பிற்பாடு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் நடந்த விடயங்களையும் இன்றைய நிலையை சேர்த்து பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு மாநிலம் என்பது இந்தியாவிலே பொருளாதார ரீதியிலே மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் $1 trillion நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறான சூழலிலே தமிழ்நாட்டை இலகுவிலே புறக்கணிக்க முடியாது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாடு சட்டசபைக்கு, அந்த தமிழ்நாடு மாநிலத்துக்குரிய அதிகாரங்கள் மிக மட்டுப்படுத்த வகையில்தான் இருக்கின்றது. முழுமையான சமஷ்டி முறை சமஷ்டிதான் இருக்கின்றது. அது போன்று வெளிநாட்டு அலுவல்கள் தொடர்பாக அவர்களுக்கு இந்த விதமான இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வெளிநாட்டு அலுவல்கள் விடயத்திலே அவர்களுக்கு கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் 70 மில்லியன் தமிழ் மக்களுடைய உணர்வை இலகுவிலே புறக்கணிக்க முடியாது. அந்த 70 மில்லியன் தமிழ் மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்ப வேண்டியவர்களாக அல்லது பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருப்பவர்கள் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த 13ஆம் திருத்த சட்ட மூலம் என்ற விடயத்திலே கூட அவர்களுக்கு தெளிவான கருத்து இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. 2013ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் டெசோ என்ற ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தது. முன்பு போராட்ட காலத்திலே முன்பு நடத்தியிருந்தது. இப்போ 2013ஆம் ஆண்டு நடத்தியிருந்தது. அந்த டெசோ மாநாட்டுக்கு ஈழத்தமிழக சார்பிலே 3-4 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்களும் இல்லை, ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இல்லை. தனிப்பட்ட ரீதியிலே ஏதோ வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்தவர்கள் என்ற வகையிலே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். நான் 2 பேர் 3 பேர் பிரித்தானியாவில் சென்றார்கள், தாயத்தில் சென்றார்கள் என தெரியல. அங்கே இந்த 13ஆவது திருத்த சட்டம் மூலம் தீர்வு காண்பது பற்றி பேசப்பட்டது. இந்த 3-4 பேருக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதுல ஒரு பேரை தொலைபேசியை அழைத்து இங்கே கேட்டார் இந்த 13ஆவது திருத்த சட்ட மூலத்தை பற்றி, அதை அமுல்படுத்துற பற்றி நினைக்கிறீர்கள். அந்த வகையில தான் இருந்தேன். ஆகவே அந்த 13ஆவது திருத்த சட்ட மூலம் ஏன் முழுமையாக அமுல்படுத்த முடியாத நிலையில இருக்கின்றது, அதிலே வழங்கப்பட்ட உரிமைகளை செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்ற விடயத்தை விளக்க வேண்டிய தேவை இந்த என்னுடைய அரசியலை நன்கு அறிந்த அதிலே களத்திலே நிற்கிறவர்களால் செய்ய முடியும். அந்த பணியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர வேறு யாரால் செய்ய முடியும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். அவே இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோடு பேசப்பட்டதா, முழுமையாக பேசப்பட்டதா இல்லையா என்பது தெரியாது. ஆக குறைந்த அந்த தொடர்பாடல், அந்த தொடுப்பாவது ஏற்பட்டிருக்கின்றது. அவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு விரோதமான சக்தியாக பார்க்க முடியாது. அவர்களோடு செயற்படுகின்றவர்களிலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக செயற்படுவதில்லை. அவர்களுக்காவது இந்த 13ஆவது திருத்த மூலம் ஏன் நடைமுறைப்படுத்தப்பட முடியாத நிலைமையில் இருக்கின்றது, அது சட்ட ரீதியான சிக்கல்கள் என்ன, ஒற்றை ஆட்சி முறை ஏன் தீங்கானது அல்லது ஒற்றை ஆட்சி முறை ஏன் பயன்பாட்டுக்கு உதவானது தமிழ் மக்களை பொறுத்தவரை என்ற விடயங்களை விளக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்பகுதியிலே நாங்கள் தமிழீழ கோரிக்கையை தான் கூடுதலாக வலுப்படுத்திய இந்த விடயங்களை பேசியிருக்கவே மாட்டோம். இன்றைக்கு இந்த விடயங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த விடயங்களை தமிழர் தரப்பிலே பேசுவதற்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னமரத்தை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியவில்லை. இதுதான் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு நினைக்கப்படவில்லை, தொடர்பு கூறவில்லை. ஒரு ஊடகவியலாளா எனக்கு வேறு யாரையும் தெரியவில்லை.
இல்லை, நிச்சயமாக இந்த 13வது திருத்தச் சட்டம், மாகாண சபை முறைமைகள் தோல்வி அடைந்தன என்கிற விடயங்களை கடந்த காலங்களில் நடைபெற்ற இந்து தமிழ் ஈழத்திற்கான முயற்சி, இமாலய பிரகடனம் போன்ற விடயங்கள் தெளிவாக கோடி காட்டுகின்றன. இந்து தமிழ் ஈழத்திற்கான முயற்சிகள் டெல்லி வரை சென்று நடந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். பிரித்தானியாவில் இருப்பவர்களால் இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்றார்கள். கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆதரவோடு இந்த விடயங்கள் நிறைய நடந்தன என்பதெல்லாம் கடந்த வருடங்களிலே நடந்த விஷயங்கள். ஆக இந்த விடயங்கள் எதற்காக நடக்கின்றன? 13வது திருத்தச் சட்டமும் அதன் ஊடாக கிடைக்கக்கூடிய மாகாண சபை முறையும் தோல்வியடைந்ததால் இந்த விடயங்களை மாற்று ஏற்பாடுகளை தேடுகின்றார்கள். இந்த மாற்று ஏற்பாடுகளையும் தவிர்த்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டம் என்பதிலே தான் இன்று அவர்கள் நிலையாக நிற்கிற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு விடத்தை குறிப்பிடணும். நான் சமயத்தை பின்பற்ற ஒரு ஆள் இருந்தாலும் கூட இந்து தமிழிடம் என்பது வெறுமனே கேலி கூத்து மட்டுமில்லை, அது ஒரு 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 அபாயகரமான ஒரு முயற்சி. அது தமிழ் மக்களை கூறு போடுகின்ற, தமிழ் மக்களை சின்னாபின்னப்படுத்துகின்ற, சிதறை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. அவ்வாறான முயற்சி அவரை செய்யவில்லை. நான் முதலே குறிப்பிட்டது மாதிரி யாழ்ப்பாணத்திலே எதை குறிப்பிடுகிறார்களோ, புலம்பெயர் நாடுகளில் வந்து எதை குறிப்பிடுகிறார்கள், அதே விடயத்தை தான் தமிழ்நாட்டிலே சென்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயத்திலே தமிழ்நாட்டு தலைவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அவர்கள் செய்கிறார்கள். இல்லை, நிச்சயமா அந்த அந்த இப்பொழுது நீங்கள் அந்த நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சி நேர்காணலில் திரு கஜேந்திரகுமார் அவர்கள், நான் நினைக்கிறேன் சுமார் 8 நிமிட இடைவெளிக்குள் 72 வருடத்துக்கு மேலான 75 வருடங்களுக்கு மேலான பிரச்சனை அவர் 8 நிமிடங்களுக்குள்ளே கூறிவிட்டார். அதாவது இவ்வாறெல்லாம் தமிழர் தேசம் பறி போகிறது, இவ்வாறெல்லாம் தொன்மை வாய்ந்த சைவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அந்த இடங்களிலே பௌத்த சின்னங்கள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு பௌத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன என்கின்ற விடயங்களை எல்லாம் சொன்னார். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன, இருதரப்பு, அதாவது தமிழக மீனவர்களுக்கும் தமிழர் தேசத்து மீனவர்களுக்கும் இடையிலே வேண்டுமென்றே இந்த அரசுகள் மூட்டி விடுகின்ற மோதல்கள் போன்ற விடயங்களால் இந்த அரசுகள் எவ்வாறு குளிர் காய்கின்றன, அதனால் இரண்டு பக்கமுமே எவ்வாறு பாதிக்கப்படுகின்ற விடயங்களை விலாவாரியாக சொல்லுங்கள். இந்த விடயங்கள் எல்லாம் இன்று தமிழகத்தில் ஒரு பேசு பொருள்களாக மாறியிருக்கின்றன. நிச்சயமாக இந்த அரை மணி நேர செவ்வியை பார்க்கின்ற தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கும். ஓஹோ, 2009க்கு பிறகு தமிழீழ தேசத்தில் இவ்வாறு தான் நிலைமை இருக்கிறது, மக்கள் இவ்வாறு அழிந்து கொண்டிருக்காங்க ஒரு 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 தெளிவான பார்வை நிச்சயமாக அது கொண்டு வந்திருக்கும். ஆக இவ்வாறு நாங்கள் போய் அந்த இடங்களிலே வந்து தெளிவுபடுத்தலை செய்ய வேண்டியது என்பது காலத்தினுடைய முக்கியமான தேவையாக இருக்கும். எதிர்காலம் எவ்வாறு இந்த விடயங்களை நகர்த்தப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலேயும் எழுந்திருக்கிறது. இப்பொழுது இந்த நேற்றைய தினம் நடந்த இந்த சந்திப்புகள் அரசியல் மட்டங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிற சூழ்நிலையிலே அடுத்த வாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவரை சந்திக்க இருப்பதாக, அதாவது தமிழரசு கட்சியும் சங்கு கூட்டணியும் வந்து சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டிலே சந்தித்தால் அதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு முடிவுக்கான ஒரு வழியை பிறப்பிக்கும். அதை தவிர்த்து தோற்றுப்போன திட்டங்களை ஒரு தரப்பாரும் நியாயமான திட்டங்களை ஒரு தரப்பாரும் கொண்டு போவது என்பது தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வுக்கான அந்த கால எல்லையை இன்னும் தள்ளி போட்டுக்கொண்டே போவோம் என்கின்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இந்த நேரத்தில் திரு கோபிரத்னம் அவர்களை இந்த சந்திப்புகளுடைய முக்கியத்துவம் பற்றி தெளிவாக உங்களுடைய பார்வையை முன்வைத்தீர்கள். விமர்சனங்களுக்கு அப்பால் இவ்வாறான சந்திப்புகள் மிக முக்கியமாக தொடர்ந்து பேணப்பட வேண்டியது என்கின்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து இந்த நேரத்தை சிறப்பித்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்வதற்கு முன்னால் நீங்கள் சொல்ல மறந்து சொல்ல விரும்புகின்ற விடயங்கள் இருந்தால் சொல்வதற்கான நேரம். இதுல இன்னும் ஒரு விடயம் நாங்கள் அதிகமாக பேசவில்லை. இந்த ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ்நாடு மீனவர்களுக்கும் அந்த கடலில் ஏற்படுகின்ற பிரச்சனை தொடர்பாக நான் நினைக்கவில்லை தமிழக தரப்பு சரியான ஒரு படம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு மீன்கள் கடலிலே வைத்து இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுகின்றார்கள் என்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிலர் சட்டவிரோதமான முறையிலே மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய, கலந்து ஆலோசிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் இதுவரை பேசப்படாமல் இருந்தன. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் வேறு, இப்பொழுது இருக்கிற சிக்கல்கள் வேறு.
இவற்றை இரண்டு தரப்பும் கலந்து பேசாமல் இரண்டு தரப்பும் முரண்பட்டு கொண்டு நின்றால் இதிலே ஆதாயம் பெறக்கூடிய தரப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பு தான் இருக்கும். அவர்கள் அதன் தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தையும் கஜேந்திரகுமார் பேசி இருக்கின்றார். இது தொடர்ந்து உரையாடப்பட வேண்டிய இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டிய கடப்பாடு இரண்டு தரப்பு அரசியல் தலைவர்களுக்கு தான் இருக்கின்றன. இந்த விடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் குளிர்காயதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. அவை அந்த விடயமும் இதிலே முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டேன். இல்லை, நிச்சயமா நீங்கள் அந்த மீனவர்களுடைய பிரச்சனை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஆழ்கடல் கடற்கலங்கள் தமிழக பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வலைகளை அறுப்பது என்கின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதேபோல் மீன்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கான இடையூறுகளை இந்த ஆழ்கடல் கடற்கலங்கள் செய்கின்றன. அதேபோல் இந்த ஆழ்கடல் கடற்கலங்கள் என்பது நீண்ட நாட்கள் கடலிலே தங்கி மீன்களை பிடிக்கக்கூடிய வல்லமை கொண்டன. அப்படி அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நீண்ட நாட்கள் தங்கியிருந்து மீன்களை அள்ளிச் செல்வது என்பது மீன் வளத்திலே இப்போ பாரிய குறைபாடை கொண்டு வரும். இது தமிழீழ பிரதேச கரையோர மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றன. இவை எல்லாம் இரண்டு தரப்புகளும் கலந்து பேசிய செய்ய வேண்டும். அதற்குரிய இணக்கப்பாடு நிச்சயமாக காணப்படுவன் என்பதையும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்மல் அவர்கள் தன்னுடைய அந்த செவ்வியிலே அவற்றை நிச்சயமாக குறிப்பிடுகின்றார். நல்லது திரு கோபிரத்னம் அவர்கள், உங்களுடைய கடுமையான ஊடக பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த ஆளுமை ஊடகவியலாளர், அவதானிப்பாளர், எழுத்தாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு கோபிரத்னம் அவர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பொங்கும் தமிழை பொலிவரச் செய்வோம், எங்கள் மண்ணை விடைவரச் செய்வோம். நான் குகன் ஜோகராஜா, நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் பிரசத்தின் கலையகத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.